ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச வாட்டி பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பழம் வந்த வாட்டி 100 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன 1 கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பொடியாக நறுக்குன அரை பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வேக விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன குடமிளகாய் 1 அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்னா ஒன்றும் இல்லை, வெங்காயத்தால் தான் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. கையில் மசிக்க முடியலன்னா ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கிறேன் எல்லா சைடும். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதோட உருளைக்கிழங்கையும் கண்டிப்பாக வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்தா தான் நல்லா பைண்ட் ஆகும். அதனால் பிரிஞ்சு போகாது இந்த ஸ்டஃபிங்லாம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.